Hello students, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோட தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் அணி அதுக்கப்புறம் திணை துறை ரொம்ப முக்கியமானதுங்க. இது கண்டிப்பாக கொஷின் பேப்பர் அவுட்டுன்னே சொல்லிடலாம். ஸோ இப்போவே நீங்கள் படித்து வச்சிடலாம். அதாவது எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறது, அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி 100 மதிப்பெண்களோ அல்லது 90 மதிப்பெண்கள் 70 மதிப்பெண்கள் இது எல்லாத்துக்கும் நம்ம படிக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க்குக்கு ரெடி ஆகணும், அடுத்து 2 மார்க்குக்கு 3 மார்க்குக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அணி தான் வரப்போகுதுன்னு, இத்தனை அணி தான் இருக்குது, அப்போ இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வரப்போகுதுன்னு கொஷின் அவுட் ஆயிடுச்சு. அப்போ அதெல்லாம் விடவே கூடாது, டெஃபினட்டாக அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், சூப்பராக படித்து முடிச்சிடணும். ஸோ அப்போ அணி திணை அதுக்கப்புறம் துறை இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், we are going to see now. ஓகே ரைட், அது எல்லாத்தையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர் கொடுக்கப்பட்ட ஒரு பிடிஎஃப், ரொம்ப எனக்கு பிடிச்சவர். ரைட் ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அணிகளில் இந்த பிடிஎஃப் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்ககிட்ட இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லாதவங்க இந்த பிடிஎஃபோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் இவரோட பிடிஎஃப் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தப்போ அப்படியே அதில் ஒரு படத்துக்குரிய கேள்வி கொடுத்துருக்காங்க. அந்த தேர் போட்ட படம் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினில் நாங்கள் கொடுத்துருந்தோம், அந்த பிடிஎஃப்ல இருந்தது அப்படியே வந்துச்சு. ஸோ அதே தான் இதை இன்னும் இன்டெப்த்தாக இன்னும் நிறைய பிடிஎஃப் உங்களுக்கு நான் இதை வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி நான் கொடுப்பேன். பசங்களா இந்த 2 நாள் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்காக எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். ஒரு வீடியோக்கு முன்னாடி வரைக்கும் நடுவில் சஃபிஷியன்ட்னு கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணால் போதும், கண்டென்ட்டை படித்தாலே போதும். நான் சொல்கிற டாப்பிக்கு நீங்கள் படிக்கிறீங்க, அடுத்த டாபிக் படிக்கிறீங்க, அடுத்த டாபிக் வீடியோ படிக்கிறீங்க, டெஃபினட்டாக உங்களோட மார்க்கை வேறு லெவலில் வாங்க வைக்க போகிறேன். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. ரைட்டா ஓகே ரைட். பொருள் வேற்றுமை அணி, அதாவது அணி நம்ம எழுதுகிறப்ப என்னென்னலாம் எழுதுறோம், எப்படி எழுதுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அணியோட விளக்கம் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் சான்று எழுதுறீங்க, அடுத்து பொருள் எழுதுனதுக்கப்புறம் அணி பொருத்தம் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுத்துட்டாங்க. ரைட்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு அணி எடுத்துட்டீங்கன்னா இது ஃபுல்லாக எழுதணும். அப்போ இந்த ஒரு பிடிஎஃப் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. பொருள் வேற்றுமை அணி, அதோட சான்றுடன் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருவேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது. பொருள் வேற்றுமை, ஒரு பொருளோட ஒற்றுமையையும் வேற்றுமையும் சொல்றது, அதுதான். நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தோட அணி விளக்கத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கீழே இருக்கிறத நீங்கள் படிச்சிடலாம். பிகாஸ் இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சது, அதோட பொருள் என்ன, அதுக்கப்புறம் அதில் என்ன ஒற்றுமை இருக்குது வேற்றுமை இருக்குன்றது நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, ஏன்னா அணியோட விளக்கம் என்னன்றதான் நம்ம மைண்டில் வரவே வராது எக்ஸாம் ஹாலில், அது தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக எழுதலாம். ரைட்டா, பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது. அடுத்து நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ள செய்வது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அன்பும் மரணம் முடித்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, சொல்லையும் பொருளையும் வரிசை அதே அடுத்தடுத்து சொல்லி இதுபடி தான் இருக்கு அப்படியே இருக்கு அப்படிங்கிறது சொல்றது தான் என்னது, நிரல் நிறை அணி சான்று, நிரல் நிறை அணி அப்படிங்கிறது. ரைட்டா. ஸோ அதுக்கும் என்ன, அணி விளக்கம் சான்று பொருள் பொருத்தம். மேலே பெருசாக இருந்துச்சு ஈஸியாக இருக்குது, எந்த கொஷின் படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு இதை மட்டும் படிச்சுட்டு போகலாமா சார் அப்படின்லாம் கிடையாது, எல்லா அணியுமே படிச்சுக்கணும். மொத்தம் 6 அணி இருக்குது, 6மே ரொம்ப முக்கியம். ஏகதேச உருவக அணி, ஏகதேச உருவக அணி கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாது விட்டுவிடுவது ஏகதேச உருவக அணி. உன்னை பற்றி ரொம்ப சூப்பராக பேசணும்னு பற்றி என்னது, உருவகம் செய்யாது விட்டு விடுவது அப்படிங்கிறது தான் பொருள். ரைட்டா, இதுவும் என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியானது தான். ரைட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் உவமை அணியை சான்றுடன் விளக்குக. ஒன்றன் தொழிலோடு வேறொன்றன் தொழிலை ஒப்பிட்டு கூறுவது, இதுவும் கம்பேரிசன் தான். நம்ம மேலே பார்த்த பொருள் வேற்றுமை அணி மாதிரி என்னது, எதுவும் கம்பேரிசன். ஆனால் இங்கே என்னது, தொழிலை மையப்படுத்தி, அதாவது ஒரு தொழிலை மையப்படுத்தி இருக்கதான் முக்கியமான விஷயம். ரைட்டா. ஸோ பொருத்தம் சான்று எல்லாமே அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓமை அணியை சான்றுடன் விளக்குக அப்படிங்கிறது. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகணும்னா பிளாங்க் ஸ்க்ரீனாக இன்கேஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களோட டவுன்லோட்ஸில் செக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டவுன்லோட்ஸில் இது ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு தான். நீங்கள் கிளிக் பண்ணி இன்கேஸ் நீங்கள் சைன்இன் கேட்டு சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிளாங்க் ஸ்க்ரீன் ஒயிட் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா அது ஆட்டோ டவுன்லோட் ஆகிடுச்சு, உங்கள் டவுன்லோட்ஸில் போய் நீங்கள் பாருங்கள். ரைட்டா. அணி விளக்கம், உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் மற்றொரு தொடராகவும் அமைந்து ஓம உருபு வெளிப்படையாக வருவது ஓமை அணி. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதனால தான் அங்கே கொடுத்துருக்காங்க. உவம உருபு வெளிப்படையாக வருதல், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா. ஸோ இங்கே அது என்னென்ன அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. ரைட்டா. அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி, உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் மற்றொரு தொடராகவும் அமைந்து ஓம உருபு மறைந்து வருதல். ரைட்டா. எங்கே மறைந்து, எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு அந்த டென்ஷனில் அதை இங்கேயும் இதை அங்கேயும் எழுதுவோம், கவனமாக எழுதிக்கோங்க. ரைட்டா. எடுத்துக்காட்டு எப்பயுமே என்னது, நம்ம கடைசியில் தான் எழுதுவோம், அப்போ மறைஞ்சு வருது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா. இது என்னது,
ஓமை அணி பிரச்சனை இல்லை. எடுத்துக்காட்டு ஓமைன்னு எடுத்துக்காட்டு எப்பயுமே எப்படி வரும், நம்ம கீழே எழுதுவோம், எடுத்தோடனே பார்த்தோன்னே தெரியாது, அப்போ மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ எடுத்துக்காட்டுக்கு ஓம ஒரு என்ன பண்ணுவோம், மறைந்து வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? செயலில் வந்த சொல்ல மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே தருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் எழுதிருப்பீங்க. ரைட்டா? சூப்பர். அடுத்து அணி சுற்றல், அணியை சுற்றி விளக்குக. இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது டைரெக்டாக அவங்கக்கிட்ட அணியை கொடுத்து எழுத சொல்லிட்டா நீங்கள் எழுதிடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறளை கொடுத்துட்டோ அல்லது ஒரு வரியை கொடுத்துட்டு இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கேள்விகள் என்ன அப்படிங்கிறது இதுதான். இந்த கேள்விகள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் அணியை சுற்றி விளக்குக. இக்குறளில் சொற்பொருள் பின்வரும் என்னது, எண்ணிய 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 அப்படின்றது திரும்ப திரும்ப வந்துடுது. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அதை எழுதிடலாம். ரைட்டா? அடுத்து திணை மற்றும் துறை. வாகை திணையை சான்றுடன் விளக்க. வாகை திணைனா என்ன, திணை விளக்கம், அதுக்கப்புறம் சான்று, அதுக்கப்புறம் அதோட பொருத்தம் என்ன. அடுத்து கூதர் பாசறை துறையை விளக்குக அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாடான் திணையை சான்றுடன் விளக்குக. அடுத்த பரிசல் துறையை சான்றுடன் விளக்குக. ஒவ்வொன்றும் என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் அழகாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எழுதிக்கலாம். நெய்தல் திணையை சான்றுடன் விளக்குக. செவி அறிவுரா ஊத்துறை அப்படிங்கிறத அதை எழுதணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஈஸியாக உங்களுக்கு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஒரு ஆசிரியரால் எதை கொடுக்க முடியும் தெரியல, என்னால் இதை தாண்டி என்ன பண்ண முடியும் தெரியல. இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை நான் திருப்பி இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன். தயவு செய்து படிச்சிருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, கொஞ்சம் படிச்சிருங்க. இன்னிலேருந்து பயங்கரமாக படிச்சிங்கன்னா போதும்டா, மார்க்ஸ் காட்டிடலாம். ஓகேவா? ரைட்டா? இங்கிலீஷ்க்கெலாம் வேறு லெவலில் செஷன் பிளானிங் இருக்குது, விட்டுறாதீங்கடா, மார்க்ஸ் பண்ண போகிறேன். ஓகே? இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? தேங்க்யூ பசங்களா. பாய், see you.